மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து நம்மளுக்கு தெரியும். எந்தெந்த நாடுகள்ல வந்து பாகிஸ்தானா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், இந்த மாரி வந்து நெறைய நாடுகள்ல வந்து சிரியாவா இருக்கட்டும், மிகப்பெரிய அந்த ஒரு நாடுகள்ல வந்து அதிகம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தீவிரவாதி தாக்குதல் வந்து அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்ப ஒரு குறிப்பிட்ட நாடுகள்ல வந்து இதுவரையும் வந்து எந்த விதமான தீவிரவாத தாக்குதல்களுமே நடத்தாத நாடுகள்னு ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்கு. அது என்ன? ஆஸ்திரேலியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சைனா இருக்காங்க. இன்னும் 2, 3 கண்ட்ரிகள் இருக்காங்க. கனடா இந்த மாரி கண்ட்ரிகள். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது டோட்டலா மாறியிருக்கு. இப்ப ஆஸ்திரேலியாவும் அந்த ஒரு இது. ஆஸ்திரேலியாவுல என்ன நடந்துச்சு? அதுவும் சிட்னிங்கிறது மிகப்பெரிய ஒரு அ அ சிட்டி. இந்த சிட்னில நேத்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க அ அதாவது ஒரு கடற்கரை ஓரத்தில வந்து நடந்திருக்கு. இதுல என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு பாண்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இந்த பாண்டி பீச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு பீச்சு. ஸோ இந்த பீச்சில வந்து மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ வந்து அங்க இருக்கிறாங்க. அது இல்லாம வந்து பர்ட்டிகுலரா வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வந்து அதிகமா இங்க ஒரு ஃபெஸ்டிவல வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல கொண்டாடிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ எப் ம அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காண்டி கொண்டாடுறாங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, யூதர்கள்ங்கிறவங்க நம்மளுக்கு தெரியும். இப்ப இஸ்ரேலுக்கும் ஹமாஸ், பாலஸ்தீனம் இந்த மாரி வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த மாரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறதும், இஸ்ரேலு இந்த மாரி எல்லாம் இஷ்யூ போயிட்டு இருக்கனாலும், இந்த யூதர்கள்ங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரேல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ இந்த ஜெருசலேம்ல தான் பார்த்தீங்கன்னாக்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த ஜெருசலேம்ல வந்து அவங்க ஆண்டதாகவும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர் வந்து அந்த ஜெருசலேம் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அவங்க ஒரு கொஞ்ச காலம் வந்து ஆண்டிருக்காங்க. ஸோ ஆண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க மறுபடியும் யூதர்கள் போயிட்டு அந்த மன்னர்கிட்டேருந்து இந்த இடத்த வந்து திரும்பி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த திரும்பி எடுத்த இடத்த தான் வந்து இப்போ வரையும் அவங்க வந்து ஒரு 6, 7 நாட்கள் வந்து இத வந்து ஒரு வழிபாட்டு தலங்களா வந்து அவங்க வந்து ஒரு திருவிழா மாரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, பொங்கல் இந்த மாரி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, ஒரு 3 நாள், 4 நாளு. ஸோ அதே மாரி வந்து இவங்களும் வந்து அந்த ஒரு வழிபாட்டு தலங்கள வந்து அ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க பல நாடுகள்ல இருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்தியால வந்து யூதர்கள் இருக்கிறாங்கறது ரொம்ப கம்மி தான். யூதர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா வந்து அதர் கண்ட்ரி ஐரோப்பியன் கண்ட்ரியா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய கண்ட்ரிகள்ல வந்து யூதர்கள் வந்து அதிகமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினா வந்து அந்த யூதர்கள்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா அந்த அ பேங்கிங் இந்த மாரி ஒரு செக்டர்ல வந்து அதிகமா வந்து பணம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த வட்டி தொழில் இந்த மாரிலாம் வந்து அதிகமா அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த யூதர்கள். ஸோ இந்த யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ்திரேலியாவுல அந்த சிட்னில பாண்டிங்கிற ஒரு பீச்ல வந்து எல்லாம் கூடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பீச்ல குழந்தைகள் இருக்கட்டும், குழந்தைகள், வயசானவங்க நெறைய பேர் வந்து அங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த ஆஸ்திரேலியா மக்களும் அங்க தான் வந்து அந்த பீச்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மணி வந்து கரெக்ட்டா 1:30. ஸோ இந்த 1:30க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க 2 பேரு ஒரு அப்பாவும், ஒரு பையனும் வர்றாங்க. ஸோ அந்த அப்பாவும், பையனும் பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேரும் வந்து கேஷுவலா வந்து வர்றாங்க. கார விட்டு இறங்கி வர்றாங்க. வந்து கன்ன எடுத்துறாங்க. ஸோ கன்னு வந்து வச்சு கண்மூடித்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற அப்பாவோட பேரு பார்த்தீங்கன்னாக்க சஜித் அக்ரம். பையனோட பேரு பார்த்தீங்கன்னாக்க நவீன் அக்ரம். ஸோ இந்த நவீத் அக்ரம் அண்டு சஜித் அக்ரம் இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க துப்பாக்கியில எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கண்மூடி குறிக்க வந்தாலும் அவங்க எல்லாரையும் வந்து கண்மூடித்தனமா சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தோட்டாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம, இதுல மிகப்பெரிய ஒரு ஹீரோ இருக்கிறாங்க. அந்த ஹீரோவ நான் லாஸ்ட்ல சொல்றேன். அவங்க என்னென்ன பண்ணாங்க? இப்ப அவங்கனால 100க்கு மேற்பட்ட உயிர்கள் வந்து இப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ அவர பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா, நம்ம இப்ப நான் 2 பேரும் சொன்னோம் பார்த்தீங்களா? இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா இவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாரி வந்து ஒரு தகவல் வருது. ஆனா, இது உண்மையான தகவலா என்னன்னு அப்படிங்கிறது தெரியல. ஆனா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சஜித் அக்ரம் அவங்க வந்து எப்பனாக்கா 1998ல வந்து ஆஸ்திரேலியா வர்றாங்க. ஸோ இங்கே பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியா வர்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அங்கே வந்து அவர் வந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில தான் வந்து அந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க. வந்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட் விசாவில இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு பிஆர்ங்கிறது அதாவது பெர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸ வந்து அவங்க வந்து புக் பண்றாங்க. அதில வந்து அவருக்கு அந்த பிஆரும் கிடைக்குது.
ஸோ கிடைச்சதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் அங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நவதீப் அக்ரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து பிறந்ததே வந்து ஆஸ்திரேலியாவில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த 24 வயதான அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா நவீத் அக்ரம். ஸோ இவங்க வந்து பிறந்ததே வந்து ஆஸ்திரேலியா தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்க துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டு வர்றாங்கனாக்க, நாங்கள் வந்து அங்கே போயிட்டு மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அப்படின்னு சொல்லி தான் ஃபேமிலி உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இவங்க வந்து 2 பேரும் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சஜித் அக்ரம்ங்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க காரில் வந்து ஒரு ஐஎஸ்ஐ கொடி வந்து இருந்ததாகவும் வந்து அங்கே உள்ள அதாவது ஆஸ்திரேலியாவோட உளவுத்துறை வந்து இப்போ ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா முஸ்லீம்ங்கிறவங்க இப்போ இவங்க 2 பேரும் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இவங்க முஸ்லீம்களும் தெரியுது. ஸோ இந்த 2 பேர் பண்ணின தப்புனால மற்ற அனைத்து ஏன்னா முஸ்லீம்களை வந்து எல்லாருமே வந்து இப்படி இருப்பாங்கன்னா யாருமே சொல்லிட முடியாது. யாரும் தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் வந்து தன்னோட எத்தனையோ முஸ்லீம் வந்து ஃபாரினில் போயிட்டு அங்கே வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால மற்ற எல்லா முஸ்லீம்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, யாருமே இப்போ மற்ற கண்ட்ரிகளுக்கு போனால் அவங்கள என்ன நினைப்பாங்க, ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்து பார்க்குற அளவுக்கு வந்து வச்சிடும். ஏன்னா ஒரு சில 2 பேர் வந்து செஞ்ச ஒரு தப்புனால மற்ற அனைத்து அந்த ஒரு முஸ்லீம் மக்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு செயலை வந்து இவங்க 2 பேரும் செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து சுட்டு அவங்கள வந்து யூதர்கள் பர்டிகுலராக வந்து யார் கண்மூடித்தனமாக வந்து சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது வீடியோலாம் வந்து வெளியில் வந்து ரொம்ப அதை பார்க்கறதுக்கே அந்தளவு ஒரு கொடுமையாக இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 16 வயசு ஒரு குழந்தை வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 பேர் இதுவரையும் வந்து அதில் வந்து இறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு மேலே வந்து இப்போ வரையும் வந்து சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு வந்து கண்மூடித்தனமாக அந்த செயலை வந்து இந்த 2 பேரும் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக அறிவிச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சுட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இதில் ஒரு ஹீரோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னாக்க அகமத் அப்படிங்கிறவங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிட்னியில் பழக்கடை வச்சிருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடியே வந்து கார் பின்னாடியே ஒளிஞ்சிருக்காரு. ஸோ ஒளிஞ்சு பக்கத்தில் போய் அவங்க வச்சிருக்க கண்ணை வந்து அதாவது அந்த கண்ணை பிடுங்கி அவங்கள வந்து எச்சரிக்கிறாரு. உடனே இமிடியேட்டாக வந்து அங்கே வந்து அவன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பின்னர் வந்து இன்னொருத்தவங்க அங்கே சுட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்பம் பையனில். ஸோ அவங்க வந்து இவரை வந்து சுட்டதில் காலில் அடிபட்டுருது, கால்லையும் குண்டுலையும் வந்து கையிலையும் வந்து குண்டு அடிபட்டுருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. இப்போ நல்லபடியாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லணும்னா இவரும் ஒரு முஸ்லீம். ஸோ நம்ம முஸ்லீம்ங்கிறவங்க நம்ம எல்லாரையும் வந்து தப்பு கணக்கு போட்டக்கூடாது. எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நான் வந்து யாரையும் வந்து ஃப்ளேம் பண்ணி பேசலை. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து யாரும் மூலியமாகவோ வந்து மூளைச்சலவை பண்ணப்பட்டு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருந்தாலும் இந்த காசாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது யூதர்கள் வந்து எல்லாரும் வந்து அங்கே அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல்ங்கிறது எதுவுமே வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ அதை தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த பழக்கடைக்காரர் வந்து அகமத்துக்கிறவங்க வெறும் 45 வயசு மதிக்கத்தக்கவர் தான். போயிட்டு அவங்கள வந்து பிடிச்சி மிகப்பெரிய பாராட்டுகள் பெற்றிருக்காரு அப்படிதான் சொல்லலாம். தெரியும் அவங்களோட அதாவது ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்தோனி ஆல்பன்ஸ். அவங்க மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அகமத் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தான் மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து 100க்கும் மேற்பட்ட உயிர்களை வந்து இவர் வந்து காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸோட அது நம்மளுக்கு தெரியும் ட்ரம்ப் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் பாராட்டிட மாட்டார். அவர் இந்த அகமத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு, பாராட்டுதல்களையும் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நான் வந்து என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இவ்வளோ வந்து ஒரு துணிச்சலாக போயிட்டு துப்பாக்கியை வாங்கிட்டு அவங்கள மக்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ அவர் உயிரை வந்து பணயம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். யூஎஸோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் மார்க்கோ அவங்களும் வந்து அங்கே அதாவது இவங்களோட பிஎம்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பிஎம் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய எங்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்,
நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தணும். யாருக்கு? அந்த அகமத்துக்கு வந்து நன்றி. அவங்களும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள முஸ்லீம் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் வீடியோ வெளியிடுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் வந்து எப்போதுமே வந்து அதாவது டெரரிசத்துக்கு வந்து சேர்ந்து போயிட மாட்டோம், நாங்கள் எப்போதுமே அதுக்கு வந்து அகைன்ஸ்டாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்து அந்த யூதர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து ஆறுதலாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா, 16 பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 16 பேர் இறந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவை இழந்தவங்களா இருக்கட்டும், பையனை இழந்தவங்களா இருக்கட்டும், குழந்தைகள் இழந்தவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன குழந்தை ஒன்று இறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து அங்கே மலர் வளையம் வச்சு அதை வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. எப்படி அது ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயலை வந்து இந்த மாதிரி ஒரு 2 பேரும் வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த அப்பா மகன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த சுஜித் அக்ரம் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஷூட்டிங் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வந்து நவீத் அக்ராமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் வந்து காயத்தோடு வந்து அவனை கொண்ட ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து இது வந்து நடக்கக்கூடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எதையுமே வந்து ஒரு தீவிரவாதம் வந்து எதுக்குமே ஒரு தீர்வாகாதுன்னு தான் நான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் ஆனந்த் பாலா. வணக்கம்.